ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருஷப்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசி போகிறது. இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது. புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். அதாவது 26/6/2024 வரணும். ஆனால் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 25/6/2024 ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது. திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம். 2 நட்சத்திரங்கள் தான் திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று திரு ஓணம், இன்னொன்று திரு ஆதிரை. திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம், திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம். ஸோ இதனால் ரெண்டுமே மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது. திருவோணம் மகர ராசியில் வருது. ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம். மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம், சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். நல்ல ஒரு ஏற்றம். இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரவண விரதம் இருந்து வீட்டில், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு ஸ்ரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ அந்த சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா. இது உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. இந்த 25ஆம் தேதியே சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும். பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது. அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும். எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது, எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, உபாதைகள் இருக்குது. அது தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள், அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபக மறதி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு 9 பிரதட்சணம் விநாயகர் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திர பகவான்றவன் மதிகாரகன். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/6/2024 30/6/2024 வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸு, அதை தவிர உங்களுடைய பெயர், தாய் தகப்பன் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி,
அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 24/6/2024 30/6/2024 வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக கைகூடும். 7.5 சனியும் இருக்குது. 12ஆம் இடத்துல சனி விரயஸ்தானம் ஆகக்கூடிய விரயஸ்தானத்தில் சனி பகவான் தூக்கம் கெட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டம். மென்டல் ப்ரெஷர் என்ன 7.5 சனி இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம்னு சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு பகவான் ராசியில் இருக்கிறதுனால அபரிமிதமான அதாவது சிந்தனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தான அதிபதி, தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். சப்தமத்தில் கேது பகவான், அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேந்திரத்தில் இருக்கிறது திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியும் இருக்கார், 6ஆம் அதிபதியும் இருக்கார். அதனால் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீரென்று ஒரு யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். இந்த வாரத்தில் அதாவது 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 7-7:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் வருது. சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். தடைகள் கொஞ்சம் வரும். அதாவது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு தடைகள் வரும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானோட சம்பந்தம் சந்திரனுக்கு, அதனால் குழந்தைகளுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேல் படிப்புக்காக. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார். 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி காலத்தால் ஒரு 9:15 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 5ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். செவ்வாயோட சம்பந்தம் அதாவது 30ஆம் தேதி காலத்தாலிருந்து 2ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர மங்கள யோகம் அமையிறது. அதாவது லேண்டு வச்சுன்னு விற்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நல்லபடியான ஏற்றத்துக்கு விலைக்கு போகும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு திடீர் பண யோகம் வரும். அதை தவிர வந்து இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் போடுறவா, இந்த குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடிய இந்த புரோகிதர் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வியாழக்கிழமையில் போய் சேவிச்சுட்டு வாங்க. விநாயகருக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தியில் போய் விநாயகருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும். உங்களால் முடிஞ்சது கையில் வந்து ஒரு 4 முழம் முல்லைப்பூ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க கோவிலில். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.